ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இது கவின்ஸ் ஆல் இன் ஒன். இன்றைக்கி வீடியோவில் ஒரு முட்டை 2 உருளைக்கிழங்கு வச்சு ஒரு கட்லட் மாதிரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதை வந்து கட்லட் அப்படின்னு சொல்ல முடியாதுங்க, ஒரு புதுவிதமான டிஷ்ஷு. இது வந்து உருளைக்கிழங்கு வச்சு தான் பண்ணணும் அப்படின்னு இல்லை, மட்டன், சிக்கன் இதை வச்சு கூட நீங்கள் பண்ணலாம். இதோட டேஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக இருந்துச்சுங்க, சூப்பராக இருந்துச்சு. கூடவே ஒரு லெமன் பிழிஞ்சு விட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே அருமையாக இருக்கும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம், ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். இதில் முட்டை, உருளைக்கிழங்கு அதெல்லாம் இருக்கிறதுனால இது ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட. வேணும்னா வெஜிடபிள்ஸ் கூட இதோட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கேரட், கேபேஜ், கேப்சிகம் அந்த மாதிரி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இதுக்கு நான் 2 உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. இதை நம்ம நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இதோ இந்த அளவுக்கு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். அப்புறமா ஒரு சின்ன பவுலில் ஒரே ஒரு முட்டை மட்டும் எடுத்துருக்கேங்க. அதை நல்லா நம்ம அடித்து விட்டுக்கலாம். நான் 2 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கறனால ஒரு முட்டை எடுத்திருக்கேன். நீங்கள் 4 உருளைக்கிழங்கு அப்படின்னா 2 முட்டை எடுக்கணும். குவான்டிட்டி அதிகமாக தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் எல்லாத்தையுமே டபுள் ஆக்கிக்கோங்க. நம்ம அடித்து வச்சுருந்த அந்த முட்டையை இதோடு சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்ல பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு மல்லித்தலை எடுத்து அதையுமே பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே ஒரு ஃபோர்க் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா இது எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி கையில் நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா 1 கப் மைதா மாவு இதோடு சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த மைதா வந்து கண்டிப்பாக சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை, தேவையில்லை அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த மாவு நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்போ இது வந்து ஒரு 15 நிமிஷம் மூடி போட்டு அதை அப்படியே வச்சிடலாம். இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ லாஸ்ட்டாக ஃபைனலாக ஒரு 50 ml வந்து சன்ஃப்ளவர் ஆயில் இதோட சேர்த்துக்கலாம். சன்ஃப்ளவர் ஆயில் தான் சேர்த்துக்கணும்னு இல்லை, நீங்கள் வெஜிடபிள் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்த உடனே கைகளில் நமக்கு பிசு பிசுன்னு ஒட்டாமல் இந்த மாதிரி வரும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து நம்ம உருண்டைகளாக பிடிச்சு வச்சுக்கலாம். ஏதோ இந்த மாதிரி நம்ம இதை குக் பண்ணும்போது ரவுண்ட் ஷேப்புக்கு, அதாவது கட்லெட்லாம் இருக்கும் இல்லையா, அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு நம்ம கைகளிலே வச்சு இப்படி லைட்டாக அதை தட்டிட்டு அதை வந்து நம்ம குக் பண்ணலாம். இந்த டிஷ் வந்து செய்கிறது ரொம்பவே ஈஸிங்க. வித்தின் 30 மினிட்ஸில் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ எல்லா மாவையும் உருண்டைகளாக பிடிச்சாச்சு. அடுப்பில் கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம். அப்புறமா அந்த உருண்டைகள்லாம் கட்லட் ஷேப்புக்கு நம்ம ரவுண்டாக தட்டிட்டு அதை ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சு எடுத்துடலாம்.
ரவுண்ட் ஷேப்பில் தான் செய்யணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் ஸ்கொயர் மாதிரி கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனாக வர்ற வரைக்குமே டபுள் சைடுமே நம்ம இந்த பக்கமும் அந்த பக்கமும் மாற்றி மாற்றி பிரட்டி விடணும். நல்லாவே டீப் ஃப்ரை பண்ணணுங்க, அப்போ தான் நம்மளுக்கு அந்த கிறிஸ்பியாக கிடைக்கும். அவ்வளோதாங்க, நல்லாவே குக் ஆகிடுச்சு. இப்போ இதை ஒவ்வொன்றா எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, நம்ம உருளைக்கிழங்கு கட்லெட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதில் ஒரு ஹாஃப் லெமன் பிழிஞ்சு விட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட் அருமையாக இருக்கும். ப்ளஸ் டொமேட்டோ சாஸோடு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா சொல்லவே தேவையில்லை, அட்டகாசமான சுவையில் இருக்கும். அதாவது புளிப்பு, இனிப்பு, காரம் இதெல்லாம் சேர்ந்து ஒரு அட்டகாசமான சுவையில் சிறப்பாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்கவங்கக்கிட்ட பாராட்டுக்கள் நிச்சயம். பெரியவங்கலேருந்து சின்ன குழந்தைங்க வரைக்குமே எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு உங்களை பாராட்டுவாங்க. ஒரு முறை இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.